Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசேஷமாக இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய இந்த முதல் வாரத்தில் நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்தார், போதுமானவராய் இருந்தார். கர்த்தர் நம்மை போஷிக்கிறவராய், நம்மை வழிநடத்துகிறவராய், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய், கர்த்தர் ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்மை நடத்தி வந்ததை நினைத்து பார்த்தவர்களாக நன்றி உள்ள இருதயத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடங்கள்ல இந்த வீடியோவை எந்த இடத்திலிருந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, கமான் எல்லாரும் கண்களை மூடி இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவே நாங்கள் உம்மை வணங்குகிறோம், உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உங்க நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம் அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அல்லவா. இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் தேவரீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் கடந்து வருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கமான் எல்லாரும் சொல்லலாமா? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கடந்த 6 மாதங்கள் 7 மாதங்கள் எங்களை நடத்தி வந்து ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள் கர்த்தரை பிரவேசிக்க செய்த உங்க கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த 7 மாதங்கள் கர்த்தரை நிறைவாய் நடத்துனீங்கப்பா. எவ்வளவோ குறைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவரை இருந்தாலும் அவைகள் மத்தியிலும் கர்த்தரை கைவிடாமல் நடத்தி வந்தீங்களே, உங்க தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லி ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் நல்லவரப்பா, கர்த்தர் நீர் நல்லவரப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. Yes Lord. சொல்லலாமா? நிறைவான ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான சொல்லுவீங்களா? ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. நீயாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, எஸ் லார்ட். இயேசுவே, நீர் எந்த இடத்துல வருகிறீரோ அங்கே எல்லா தடைகளும் மாறுமே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சொல்லலாமா? வனாந்திரம் வயல்வெளியாய், வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது
நீளமாகுமே. இப்ப சொல்லலாமா? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியான எல்லாரும் கேட்கலாமா? நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஆமாண்டவரே, நீங்கள் ஒருவர் மாத்திரங்களுக்கு போதுமானவர் அப்பா. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே எல்லா தடைகளும் மாறுமே. நீங்கள் இருக்கிற இடத்துல தடைகள் மாறும் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே அப்பா. ஆண்டவரே, எங்களோடு சேர்ந்து அப்பா ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் தடைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆவியானவர் அசைவாடும்படி, அந்த இடத்துல எல்லாம் ஆவியானவர் நீர் உலாவும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றுகிற ஆவியானவரே அப்பா, தடைகளை மாற்றுகிற ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் நல்லவர், கர்த்தர் நீர் நல்லவர் அப்பா. எஸ், இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தடைகளை மாற்றுகிற ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடு போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க ஆவியானவரே. எங்கள் மத்தியில் இடைப்படும்படியாய், எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் மீண்டுமாய் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஒரே ஒரு பாடலுடைய ஒரு சில வரிகளை மாத்திரம் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே. இந்த பாடல் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஒருவேளை தெரியாத பாடலாக இருந்தால் கூட சேர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இது ஒரு விசுவாச பாடல். என்ன சொல்லுகிறது என்றால், குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்றார் என்று சொல்லி அந்த பாடலுடைய வரிகள் சொல்லுகிறது. ஸோ விசுவாசத்தோடு கர்த்தர் நம்ம மேலே ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை, நம்ம மேலே ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். விசுவாசத்தை துவங்கினவரும் விசுவாசத்தை முடைக்கிறவரும் ஆகிய கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, நம்முடைய குடும்பம் இருக்கிறது, நம்முடைய எதிர்காலம் இருக்கிறது. அதனால் எதை குறித்தும் பயப்படாமல் இந்த பாடலை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு, ஆண்டவரே என் மேலே ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை, ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறீங்கப்பா, குறித்த காலத்தில் அது எனக்கு விளங்கும், குறித்த காலத்தில் ஆண்டவரே நான் அதை புரிந்து கொள்வேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே. சொல்லுங்க பார்க்கலாம். குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே. மீண்டுமாய். குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே. குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே. அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்றார். அது முடிவிலே விளங்கும்,
பொய் சொல்லாது அதில் தாமதம் இல்லை என்றார். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், சொல்லுங்க. துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார். துதிப்போம், மீண்டுமாய் துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார். துதிப்போம். என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே. என்னிடம் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், சொல்லுங்க. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், குறித்த காலத்திற்கு நம்மில் தரிசனம் வைத்தவரே. குறித்த காலத்திற்கு நம்மில் தரிசனம் வைத்தவரே. என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே. தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்தித்து நடத்தினீரே. சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே. தேவைகள் எல்லாம் அற்புதமாக சுமந்து நடத்தினீரே. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், குறித்த காலத்திற்கு நம்மில் தரிசனம் வைத்தவரே. குறித்த காலத்திற்கு நம்மில் தரிசனம் வைத்தவரே. சொல்லலாமா? என்னிடம் வந்தோர், என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே. போகின்ற தூரம் வெகு தூரம் என்று புறப்பட செய்தீரே. என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே. போகின்ற தூரம் வெகு தூரம் என்று புறப்பட செய்தீரே. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், சொல்லுங்க பார்க்கலாம். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடல் சொல்லுகிறது, நம்மேல் தரிசனத்தை வைத்து நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஹல்லேலூயா. தாயின் கற்பத்தில் நாம் உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய கண்கள் கண்டது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸோ இந்த தேவன் நம்மை கைப்பிடித்தவர் மாத்திரம் அல்ல, கைவிடாத ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை பாடுகள் மத்தியில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்களுக்கு
எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை, கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அது ஏற்ற காலத்தில் கர்த்தர் நிறைவேற்றும்படி கர்த்தர் காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஏதோ கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி நினைக்க வேண்டாம். உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மேலே கர்த்தர் ஒரு விசேஷித்த தரிசனத்தை, ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை உங்கள் குடும்பத்து மேலே, உங்கள் பிள்ளைங்க மேலே, நம்ம மேலே, நம்ம சபையின் மேலே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தை, ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் அது நிறைவேறும். கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அந்த சரணத்தில் பாடணும், என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே, தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்தித்து நடத்தினீரே. அடுத்த சரணம், என்னிடம் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே, போகின்ற தூரம் வெகு தூரம் என்று புறப்படை செய்தீரே. ஹல்லேலூயா. போகின்ற தூரம் வெகு தூரம் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றாக தெரியும். ஆமென். நமக்கு தெரியாது நம்ம எத்தனை நாட்கள் இன்னும் ஓடுவோம், என்ன வரப்போகிறது என்று சொல்லி, நாளைக்கு காரியங்கள் என்ன என்று சொல்லியே நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிற இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவர் அநேக வருடங்கள் கழித்து நடக்கக்கூட காரியங்களை கூட கர்த்தர் முன்கூட்டியே தீர்மானித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதனால் சோர்ந்து போக வேண்டாம். அவர் நிச்சயமாய் உங்களை நேர்த்தியாக, நேரான பாதையில், நேர்த்தியாய், உன்னதமான ஒரு பாதையில் கர்த்தர் உங்களை நடத்துவார். நிச்சயமாய் நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த ஒரு சரணத்தை மாத்திரம் பாடலாமா? என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே, தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்தித்து நடத்தினீரே. மீண்டும் சொல்லலாமா? என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே, போகின்ற தூரம் வெகு தூரம் என்று புறப்பட செய்தீரே. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நம்மில் ஒரு தரிசனத்தை அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். அந்த தரிசனத்தை குறித்த காலத்தில் ஆண்டவர் நிறைவேற்றுவார். விசுவாசத்தோடு தொடர்ந்து ஓடுவோம், கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ நம்ம நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். கர்த்தர் நம்மோடு இந்த காலை வேளையில் பேசுவாராக. விசேஷமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். எடுத்துக்கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டில் ஹாபக்குக் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2-3 வசனங்கள். ஹாபக்குக் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 2-3 வசனங்கள். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதி உத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வரை. ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதி உத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. 3வது வசனம், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா.
சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அது ஒருவேளை தாமதிக்கலாம், ஆனால் அதற்காக பொறுமையோடு காத்திரு, அதற்காக விசுவாசத்தோடு காத்திரு. உன் மேலே வைத்திருக்கிற நோக்கத்தை, உன் மேல் வைத்திருக்கிற காரியங்களை, உங்கள் குடும்பத்தின் மேலே வைத்திருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன். அது தாமதித்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும், அதற்காக காத்திரு என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா பிரதர், ஆமா பாஸ்டர், கர்த்தர் நம்ம மேல ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், ஆனால் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் உணர்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், கர்த்தர் எங்க மேல ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், அதை ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ அது உடனே நிறைவேறாது. அந்த வசனம் சொல்லுகிறது, முடிவிலே அது என்ன பண்ணும்? அது விளங்கும். ஹல்லேலூயா. அந்த வசனம் 3வது வசனம் சொல்லுகிறது, முடிவிலே அது விளங்கும். ஒருவேளை இப்பொழுது உங்களுக்கு அது விளங்காமல், புரியாமல், கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்று தெரியவில்லையே என்று சொல்லி கேள்விகளோடு, அநேக சந்தேகங்களோடு, கவலைகளோடு, ஆண்டவரே ஏன் என்று சொல்லி அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அது முடிவிலே விளங்கும். ஹல்லேலூயா. முடிவிலே விளங்கும். அப்போ பாருங்க, குறித்த காலத்திற்கு அது வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நிமிடம் பிந்தியும் நிறைவேறாது, ஒரு நிமிடம் முந்தியும் நிறைவேறாது. அந்த தரிசனம், அந்த திட்டத்தை கர்த்தர் குறித்த காலத்தில், குறித்த நேரத்தில், எந்த இடத்துல, எந்த நேரத்தில் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் கர்த்தர் கரெக்டாக செய்வார். ஹல்லேலூயா. அதான் பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 13 வருடங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வீணாய் போய்விட்டது. 17வது வயதிலிருந்து 30வது வயது வரைக்கும் அவன் சிறை கைதியாக, அடிமையாக விற்கப்பட்டு 13 வருடங்கள் வீணாய் போய்விட்டது. ஆண்டவரே, என்னுடைய வாலிப நாட்கள் எல்லாம் வீணாய் போய்விட்டது, என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நான் அனுபவிக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நான் பார்க்கவில்லை. 17 வயதில் நான் விற்கப்பட்டேன், அதுக்கப்புறம் அங்கிருந்து போத்திபார் வீட்டுக்கு போனேன், அங்கிருந்து அடிமைத்தனத்தில் சிறைச்சாலைக்கு வந்தேன். இந்த மாதிரி அநேக வருடங்கள், கிட்டத்தட்ட 13 வருடங்கள், சரியாக 13 வருடங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கை வீணாய் போய்விட்டதே, என்ன தரிசனத்தை நீர் தந்தீரப்பா, ஏன் இன்னும் நிறைவேறலை என்று சொல்லி அவன் யோசித்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் குறித்த காலம் வந்தது. 30வது வயதில் கர்த்தருடைய தரிசனம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறினது போல இன்றைக்கு யோசேப்பை போல நீங்கள் யோசித்து, ஆண்டவரே இத்தனை வருடங்கள் நான் வீணாக்கி விட்டேனே, இத்தனை வருடங்கள் போய்விட்டதே, இத்தனை காலங்கள், இல்லைன்னா இந்த வருஷத்தில் இந்த முதல் 6 மாதங்கள் 7 மாதங்கள் வீணாய் போய்விட்டதே என்று சொல்லி நீங்கள் கவலைப்படுறீங்களா? இல்லை. இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம்ப்பா, குறித்த காலத்துக்கு என்று சொல்லி எங்களுக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் அதற்காக காத்திருப்போம், அது தாமதிப்பது இல்லை என்று சொல்லியிருக்கிறீரே, அது நிச்சயமாய் வரும் என்று சொன்னீரே, அது வரும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறும், கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும். அது ஒருவனாகிலும் அதை தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒருவனாகிலும் அதை தடை செய்ய முடியாது. கர்த்தருடைய கரம் அதை உங்களுக்காக நிறைவேற்றி முடிக்கும். ஆமென். அப்போ யாருக்கு இந்த தரிசனத்தை வைத்திருக்கிறார்? இந்த தரிசனம் யாருடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி பார்த்தால் 2வது வசனம், அதாவது ஹாபக்குக் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நல்லா கவனிங்க, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி. ஹல்லேலூயா. யாரு தான் இந்த தரிசனத்தை, இந்த நோக்கத்தை யார் படிக்கும்படி எழுத வேண்டும் என்று சொல்லி இந்த ஹாபக்குக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார் என்றால், கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி
பலகையிலே தீர்க்கமாக வரை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்போது எவன் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறானோ, கடந்து ஓடுகிறவன் எவன் ஓடிக்கொண்டே இருக்கிறானோ அவனுக்கு தான் இந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த உங்கள் விசுவாச பிரயாணத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களா, இல்லை நடந்து கொண்டு இருக்கிறீங்களா, இல்லை சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த லாக்டவுனுக்கு பிறகு, இல்லைன்னா இந்த வருஷத்தில் உங்களுடைய பிரயாணம் என்றால் வாழ்க்கையின் பிரயாணம் அல்ல, உங்கள் விசுவாச பிரயாணம், கிறிஸ்துவுக்குள்ளே ஓடுகிற ஓட்டம், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிற இந்த பிரயாணத்தில் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கீங்களா, நடந்துட்டுருக்கீங்களா, இல்லை சோர்ந்து போய் ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி உட்காந்துட்டீங்களா? ஒருவேளை எலியாவை போல சூறை செடிக்கு கீழே ஆண்டவரே என்று சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எழுந்து ஓடுங்க. கர்த்தருடைய தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக, ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எழுந்து ஓடு, சோர்ந்து போகாத. உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நான் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டீங்களா? ஒருவேளை சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். தொடர்ந்து ஓடும்படி கர்த்தருடைய பர்வதத்திற்கு நேராய் தொடர்ந்து எலியாவை ஓட செய்த தேவ கிருபை, அதே கிருபை இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் தொடர்ந்து ஓடத்தக்கதான பலன், தொடர்ந்து ஓடத்தக்கதான சத்துவம், தொடர்ந்து ஓடத்தக்கதான ஆண்டவரே ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருந்தீங்கன்னா கர்த்தர் இந்த காலை வேளையில் அவருடைய வசனத்தின் மூலமாக உங்களை உற்சாகப்படுத்துகிறார். தொடர்ந்து ஓடுங்க, தொடர்ந்து ஓடுங்க. சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 19வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 17வது வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாத படிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். ஆமென். ஆண்டவர் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும்படி வருவதற்கு முன்பதாக 2 தேவதூதர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றும்படியாக அவனை அழைத்து சொல்லுகிறார்கள். லோத்தே, நீ என்ன பண்ணு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழிந்து போகாத படிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க? உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. எப்படி ஓடணும் அப்படின்னா, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. உதாரணத்துக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. திடீர்னு நீங்கள் அப்படியே மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ நீங்கள் அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த செய்தி கர்த்தர் உங்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க? இயேசுவின் நாமத்தினால அப்படி சொல்லுவீங்களா? இல்லை. என்ன பண்ணுவோன்னா, எந்திரிச்சு தலை தெறிக்க என்ன பண்ணுவோம்? மெசேஜ் அப்புறம் கேட்டுக்கலாம், யூடியூப்பில் இருக்குது, அப்புறம் கேட்டுக்கலாம்னு சொல்லி தலை தெறிக்க என்ன பண்ணுவோன்னா ஓடுவோம். எப்படி ஓடுவோம் அப்படின்னா, பிடி உஷாவை முந்துற அளவுக்கு வேகமாக ஓடுவோம். ஏன் ஓடுறோம் அப்படின்னா, அந்த பாம்பின் மேலே பயம், 2வது உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கிற பயம், உயிர் பயம். அல்லேலூயா. அப்போது உன் ஜீவன் தப்ப ஓடு அப்படின்னா அவன் எப்படி ஓடி இருக்கணும் அப்படின்னா, அவனால் எவ்வளவு வேகமாக, எவ்வளவு துரிதமாக ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக அவன் என்ன பண்ணியிருக்கணும்னா ஓடி இருக்க வேண்டும். ஏன்னா அது அவனுடைய ஜீவனை குறித்ததான காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் லோத் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஐயா, என்னால் என்ன பண்ண முடியாது, என்னால் வேகமாக ஓட முடியாது, என்னால் வேகமாக ஓட முடியாது. அது இல்லாமல் 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரு மனைவி இருக்கிறாள். இவங்க எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு நல்ல வேகமாக அவ்வளோ தூரத்தில் இருக்கிற மலைக்கு ஓட முடியாது. இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன மலை இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், அங்கே ஓடுகிறேன் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுகிறான்? கர்த்தர் சொன்ன காரியத்தில் ஒரு காம்ப்ரமைஸ், இல்லைன்னா பேரம் பேசுகிறான், பார்கெயின் பண்ணுகிறான். ஆண்டவரே, அவ்வளோ தூரம் என்னால் ஓட முடியாது, பக்கத்தில் ஒரு மலை இருக்குல்ல, அங்கே ஓடுறான். ஆண்டவரே, நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார் என்றால், நம்மால் செய்ய முடியாத காரியங்களை ஒரு நாளும் கர்த்தர் செய்ய சொல்ல மாட்டார்.
அல்லேலூயா. ஓடு என்று சொன்னால் நம்மால் ஓட முடியும், அந்த பலன் நமக்குள் இருக்கிறது, அந்த திராணி இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் அறிந்துதான் லோத்தை பார்த்து நீ அந்த மலைக்கு ஓடு என்று சொல்கிறான். ஆனால் லோத்தோ ஓடுவதற்கு தயாராக இல்லை. அதனால் என்ன நடந்தது என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய மனைவி மரித்து விட்டால், அவனுடைய 2 பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பிள்ளைகள், நீதிமான் என்கிற லோத்துடைய பிள்ளைகள் பாவம் செய்து சாபமான சந்ததியை பெற்றெடுத்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செய்வதற்கு இவனுக்கு மனம் இல்லை. இன்றைக்கு கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், சபைக்கு போகிறோம், ஆராதிக்கிறோம், காணிக்கை செலுத்துகிறோம், எல்லாம் ஓகே. ஆனால் கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. சபைக்கு போகிறது முக்கியம் இல்லைங்க, வேதம் வாசிப்பது, பைபிள் வாசிப்பது அது முக்கியம் இல்லை. எல்லாவற்றை காட்டிலும் எது முக்கியம் தெரியுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். நீங்கள் எவ்வளோ காணிக்கை செலுத்தினாலும் சரி, எவ்வளவு காரியங்களை கர்த்தருக்காக செய்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியலைன்னா அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒருவேளை கடந்த நாட்களில் கர்த்தர் உங்களோட அநேக காரியங்களை பேசி கொண்டிருக்கலாம், கீழ்ப்படியதற்கு மனதில்லாமல், இல்லைனா கீழ்ப்படியதற்கு உண்டான சூழ்நிலை இல்லாமல் கீழ்ப்படிதலை கொஞ்சம் தாமதித்து நீங்கள் கொஞ்சம் ஏதாவது செய்து கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு எதை செய்ய சொன்னாரோ அதை செய்வதற்கு இந்த காலை வேளையில், இந்த ஆகஸ்ட் 1ஆம் வாரத்தில், 1வது வாரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் கீழ்ப்படுகிற மனுஷனை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அல்லேலூயா. இந்த வசனம் தொடர்ந்து அப்படியே என்ன சொல்லுகிறது? தேவன் ஒருவரையும் சோதிக்க மாட்டார், அப்படி சோதித்தாலும் அதற்கு தப்பி செல்ல ஒரு வழியையும் வைத்திருப்பார், ஒரு போக்கையும் வைத்திருப்பார் என்று சொல்லி அந்த வசனம் முடிகிறது. ஆமென். அப்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஒரு சில சோதனைகள், ஒரு சில காரியங்களை செய்ய சொல்லுகிறார் என்றால் அதற்கு உங்களுக்கு பலன் உண்டு, அதிலிருந்து தப்பிப்பதற்கு உங்களுக்கு பலன் உண்டு, திராணி உண்டு என்று சொல்லி அறிந்து தான் கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எதை இன்னும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்காம, எந்த காரியத்தில் இன்னும் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கீங்கன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. அந்த காரியத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்போது லோத்து சொல்லுகிறான், ஆண்டவரே என்னால் என்ன பண்ண முடியாது? ஓட முடியாது. என்ன பண்ண முடியாது? என்னால் ஓட முடியாது என்று அவன் சொல்லுகிறான். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லக்கூடாது, ஆண்டவரை ஓட முடியலப்பா, ஜெபிக்க முடியலப்பா, இது செய்ய முடியல, அது செய்ய முடியல. இல்லை, இது செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டியது, வேதம் வாசிப்பது, கர்த்தருக்காக எழும்பி ஓடுவது, விசுவாசத்தில் உறுதியாய் நிற்பது, இதெல்லாம் நம்முடைய கடமை. இதிலெல்லாம் ஒரு நாள் நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு யோர்தான் நதிக்கு அருகில் இருக்கிற சமபூமி முழுவதும் நீர்வளம் பொரிந்தனதா இருக்கிறதை கண்டு கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ வசனத்தில் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, தன் கண்களை என்ன பண்ணுகிறான் என்றால் ஏறெடுத்து பார்க்கிறான். இது எந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சண்டை வருகிறது. உடனே 2 பேரும் பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலையில் ஆபிரகாம் சொல்கிறான், அப்பா உனக்கு எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் நீ போய்க்கோ என்று சொல்லும் பொழுது லோத்து என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய கண்களை ஏறெடுக்கிறான். தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அப்புறம் இருக்கிற சமபூமியை பார்த்தால் எப்படி இருந்ததாமா? அது தேவனுடைய தோட்டத்தை போல இருந்தது. அல்லேலூயா. எவ்வளோ அருமையாக வசனம் சொல்லுகிறது பாருங்கள். எப்படி இருந்ததாமா? அது தேவனுடைய தோட்டத்தை போல இருந்தது. தேவனுடைய தோட்டம்னா எது? ஏதேன் தோட்டத்தை போல அவ்வளவு செழுமையாக, அவ்வளவு நீர் வளங்கள், அவ்வளவு நதிகள், ஆறுகள் எல்லாம் பார்த்தா பச்சை பசைன்னு அவ்வளோ அழகாக இருக்கிறது. யார் பார்த்தானா? லோத்து பார்த்தான். அல்லேலூயா.
இந்த லோத்து பார்த்ததுல தவறல்ல. ஆனால் அவன் செய்த ஒரு தவறு என்ன அப்படின்னா, அவன் கர்த்தருக்காக காத்திருக்கவில்லை. இரண்டாவது, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. பார்த்த உடனே அவனுடைய கண்களுக்கு இனிமையாக இருந்தது, அவனுடைய கண்களுக்கு அழகாக தெரிந்தது. அந்த இடத்திற்கு போனால் நல்லா இருக்கும் என்று சொல்லி அவன் தீர்மானித்து அங்கே போனான். அந்த பட்டணங்களை தான் கர்த்தர் அழிக்கும்படி வரும்பொழுது இவனால் ஓட முடியவில்லை. அதனால் இவனுடைய குடும்பம் தேவனுடைய திட்டத்தை விட்டு தேவனுடைய தரிசனத்திலிருந்து வழி விலகி போனார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ யாருக்கு தரிசனத்தை கர்த்தர் முதலாவது நிறைவேற்றுவார் என்றால், ஓடுகிறவனுக்கு கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தீர்க்கமாய் ஓடுகிறவனுக்கு, கடந்து ஓடுகிறவன் படிக்கும்படி வாசிக்கும்படி நீ பலகையிலே தீர்க்கமாய் வரை என்று சொல்லி ஆகபக்குக்கு 2:3 நம்ம வாசித்தோம். அப்போது முதலாவது யாருக்கு கர்த்தர் நிறைவேற்றுகிறார் தம்முடைய தரிசனத்தை அப்படின்னா, எவன் ஓடுகிறானோ அவனுக்கு தான் கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போய் உங்களுடைய கடந்த வாழ்க்கையை, கடந்த நாட்களில் நடந்த ஒரு சில காரியங்களை யோசித்து அப்படியே உட்கார்ந்து அவ்வளோதான் முடிந்து விட்டது என்று சொல்லி அப்படியே கவலையில் சோர்ந்து போய் கன்னத்தில் கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறவங்கள வாழ்க்கையில் கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. யாருடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் நிறைவேற்றுவார்னா, என்ன நடந்தாலும் சரி நான் ஓடிக்கொண்டு இருப்பேன், என்ன நடந்தாலும் சரி நான் விசுவாசத்தில் ஓடிக்கொண்டு இருப்பேன், என்ன நடந்தாலும் சரி நான் கர்த்தரை நம்புவேன்னு சொல்லி ஓடுறதற்கு தொடர்ந்து ஓடிக்கொண்டா இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றுவார். முதலாவது. இரண்டாவது, யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றுவார்னா, லோத்துடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் பாருங்க. அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். கண்களுக்கு நல்லா அருமையாக இருந்த ஒரு தேசத்தில் குடியேற வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தான். அந்த இடத்திற்கு போனால் கர்த்தருடைய தரிசனத்தை இழந்து விட்டான். அப்போ அவன் தரிசனத்தை இழந்ததற்கு, கர்த்தர் அவன் மேல் வைத்திருந்த தரிசனம், நோக்கம், திட்டம் எல்லாவற்றையும் அவன் இழந்ததற்கு காரணம் என்னவென்றால், தன்னுடைய கண்களை நம்பினான். தன்னுடைய கண்களை எதை பார்க்கிறதோ அதுதான் உண்மை என்று சொல்லி நம்பினான். இன்னைக்கு நீங்களும் நானும் அதே தவறு தான் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கடந்த ஒரு சில நாட்களாகவே கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற காரியம் என்னன்னா, உங்கள் கண்களை நம்பாதீங்க. அல்லேலூயா. உங்கள் கண் எதை பார்க்குதோ அது உண்மை அல்ல. கர்த்தர் பின்னணியில் ஒரு பெரிய காரியத்தை, ஒரு பெரிய தரிசனத்தை உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போது லோத்து செய்த ஒரு பெரிய ஒரு காரியம், ஒரு தவறு என்னவென்றால், தன்னுடைய கண்களை நம்பினான். கண் என்ன சொல்லுது? அப்பா அந்த இடத்துக்கு போப்பா, தேவனுடைய தோட்டத்தை போல அருமையாக இருக்கிறது, எவ்வளவு இனிமையான ஒரு தேசம், எவ்வளவு கண்களுக்கு குளிர்ச்சியான ஒரு தேசம், அங்கே போகலான்னு சொல்லி போனால் தேவனுடைய தரிசனத்தை அவன் இழந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் கண்களை நம்புகிறதை என்றைக்கு நீங்கள் நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தான் தேவ தரிசனம் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நிறைவேறும். இன்றைக்கி நம்மளுடைய கண்கள் பார்க்கறதெல்லாம் என்னன்னா, தேசம் முழுவதும் போராட்டம், தேசம் முழுவதும் வறுமை, எல்லா ஜனங்களும் ஊரடங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நானும் கஷ்டப்பட வேண்டும், இப்படி தான் ஊரில் எல்லாரும் இப்படி தான் இருக்கிறாங்க, என்னுடைய சக விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறாங்க, எங்களுடைய பாஸ்டர்கள் எல்லாரும், ஊழியக்காரர்கள் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, எல்லா ஜனங்களும் வறுமையில், பிரச்சனையில், பணப்பற்றாக்குறை, பொருளாதார பிரச்சனை, எல்லாத்துலேயும் எல்லாரும் சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் என்னுடைய கண்கள் காண்கிறது, இதைத்தான் என்னுடைய கண்கள் பார்க்கிறது, அதனால நானும் கஷ்டப்படுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவனுடைய தரிசனம் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நிறைவேறாது. அல்லேலூயா. நம்ம பார்வையெல்லாம் எப்படி தான் இருக்கணும்னா, எவன் எப்படி கஷ்டப்பட்டாலும் சரியா, நான் கர்த்தருடைய பிள்ளை, என்னுடைய கண்கள் சொல்லுகிறத நான் நம்ப மாட்டேன், என்னுடைய கண்கள் பார்க்கிறத நான் நம்ப மாட்டேன். ஏன்னா சூழ்நிலைகளுக்கு மேலாக கிரியை செய்கிற ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கர்த்தர் பேசினார். அந்த 3 வாலிபர்களை அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிற அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? கையையும் காலையும் கட்டி தீக்குள் போடுகிறார்கள். அவங்க கண்கள் கண்டதெல்லாம் என்னன்னா, அக்னி ஜுவாலைக்குள் போடும் பொழுது, இல்லைன்னா அக்னி சூளைக்குள் போடும் பொழுது எரிந்து விடுவோம் என்று சொல்லி தான் அவங்க கண்கள் கண்டது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவர்களுடைய ட்ரெஸ்ஸில் அந்த தீயோடைய அந்த ஸ்மெல்லு கூட வரலையாமா. காரணம் என்ன தெரியுமா? சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் அவர்களோடு இருந்தார். அல்லேலூயா. அந்த 3 வாலிபர்களும் சூழ்நிலையை பார்க்கவில்லை, கர்த்தரை பார்த்தார்கள். அதே போல இன்றைக்கு
இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற 3 பேராக இருக்கலாம், 4 பேராக இருக்கலாம், எவ்வளோ பேர் இருக்கிறீங்களோ உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே சூழ்நிலை அக்னி சூளையை போல இருக்கலாம், சூழ்நிலைகளை ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்படியே அடித்து கொண்டு போகிற வெள்ளத்தை போல இருக்கலாம், ஒரு 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 காட்டு தீயை போல் எங்களுக்கு தெரியலாம். ஆனால் நாங்கள் பதற மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். சூழ்நிலைகளுக்கு மேலாக இருக்கிற ஒரு கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை அவருடைய கரத்திற்குள் வைத்திருக்கிற ஒரு தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். சூழ்நிலைகளை ஒரு வினாடியில் ஒரு செகண்டில் தலைகீழாய் மாற்றுகிற ஒரு தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். எங்கள் கண்கள் காண்கிறதை நாங்கள் நம்ப மாட்டோம். ஏனால் வசனம் சொல்லுகிறது, நாங்களோ தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்கள். நாங்கள் பார்க்கிறத வச்சு நடக்கிறவங்கல்ல, நாங்கள் விசுவாசித்து நடக்கிறவர்கள் என்று சொல்லி கொரிந்தியரில் பவுல் எழுதுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நாங்கள் பார்ப்பதை நாங்கள் நம்ப மாட்டோம்ப்பா, எங்கள் கண்கள் பார்ப்பதை நாங்கள் நம்ப மாட்டோம், நாங்கள் விசுவாசத்தில் தரிசித்து நாங்கள் நடப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போது ஆபிரகாம் என்ன பண்ணுறான் பாருங்க, லோத்து பிரிந்து போகிறான். பிரிந்து போகும்போது ஆபிரகாம் 9வது வசனம், அதாவது ஆதியாகமம் 13:9 சொல்கிறாரு, அப்பா நீ இடதுபுறம் போனீன்னா நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனீன்னா நான் இடதுபுறம் போகிறேன், 2 பேரும் வேறு வேறு திசையில் போயிடலான்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லுகிறார். உடனே லோத் என்ன பண்ணுகிறார் என்றால், அந்த சோதோம் கொமோரா பார்க்குறக்கே ரொம்ப இனிமையாக இருக்குது பாருங்களேன், அந்த தேசத்துக்கு நேராக அவன் பிரயாணப்படுகிறான். ஆனால் அவன் அந்த சைடு போனோன்னே ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார், நீ அந்த சைடு போனால் நான் நேர் ஆப்போசிட் டைரக்ஷனில் போவேன். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுகிறான், லோத்து நீ அப்படி போயிட்டியாப்பா, நான் இப்படி போகிறேன் அப்படின்னு சொல்லி போகலை. அவன் அங்கேயே இருந்தான். எங்கே இருந்தான்? எங்கே நின்று சண்டை போட்டாங்களோ இல்லை பேசுனாங்களோ, ஒரு தீர்மானத்துக்கு வந்து பிரிஞ்சிடலான்னு பேசுனாங்களோ, அதே இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நின்னான். நிற்கும் பொழுது என்ன ஆனது என்றால், அதே அதிகாரத்துடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். 14 ஆதியாகமம் 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, நல்லா கவனிங்க, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. இந்த காரியத்தை நல்லா கவனித்து பாருங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு சோதம் குமாராவுக்கு போயிட்டான். அப்போது ஆபிரகாம் இப்போ 3 திசை அவனுக்கு இருக்கிறதுனா, ஒரு திசையில் லோத்து போயிட்டான், 3 திசை இருக்கிறது. ஆனால் ஆபிரகாமும் இந்த 3ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நம்ம போகலான்னு சொல்லி போகலை. அவன் என்ன பண்ணுறான்னா அங்கேயே இருக்கான். என்ன நடந்தது தெரியுமா? வசனம் சொல்லுகிறதுனால கவனிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, கர்த்தர் என்னோடு பேசுகிற வரைக்கும் நான் எந்த திசையில் போகணும், நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னோடு பேசுகிற வரைக்கும் ஆபிரகாம் அதே இடத்துல காத்திருந்தான் பாருங்க. லோத்து போனோன்னா கர்த்தர் பார்க்குறாரு, என்னப்பா ஆபிரகாம் எங்கேயும் போலியா நீ, சரி நானே வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இறங்கி வந்து ஆபிரகாமோடு பேசினார். அல்லேலூயா. அப்போது ஆபிரகாமோடு என்ன பேசினார்? அப்பா நீ 4 திசையும் கண்களை ஏறெடுத்து பார், இது எல்லாவற்றையும் நான் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி தருவேன். உன்னுடைய சந்ததியை பூமியின் தூளை போலவும் வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் பெருக பண்ணுவேன். அப்போ என்ன, கர்த்தர் இவனுக்கு தன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். எப்போ வாக்கு பண்ணுகிறார் தெரியுமா? எப்போ வாக்கு பண்ணுகிறார் தெரியுமா? கர்த்தருக்காக இவன் காத்திருக்கும் பொழுது. அல்லேலூயா. ஆண்டவரே லோத் அந்த சைடு போயிட்டான், நான் இந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகும்பொழுதல்ல, இவன் கர்த்தருக்காக ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கப்பா எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியலன்னு சொல்லி கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என் தரிசனத்தை உனக்கு நான் நிறைவேற்றி தருவேன்னு சொல்லி தரிசனத்தை ஆண்டவர் நேரில் வந்து சொல்கிறார். அப்பா இதான்ப்பா தரிசனம், இப்படி தான் நான் செய்ய போகிறேன், உன்னுடைய சந்ததிக்கு இதை தான் தரப்போகிறேன், அவங்களுக்கு இப்படி தான் நான் பெருக செய்ய போகிறேன்னு சொல்லி கர்த்தர் தரிசனத்தை அவனுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போது 3வதாக கர்த்தர் யாருக்கு தரிசனத்தை நிறைவேற்றுகிறார் என்றால், யார் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தருக்காக காத்திருக்கும்படி கர்த்தர் அநேக நேரத்தை நம்ம கருத்தில் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய டைம் நம்ம கையில் இருக்குது.
ரொம்ப பிரயோஜனமாக பயன்படுத்துங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. கர்த்தர் அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றி அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாய் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸோ முதலாவது கர்த்தர் யாருக்கு தரிசனத்தை நிறைவேற்றுகிறார்னா, ஓடுகிறவனுக்கு தான் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஆண்டவரே, நான் சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவரே, இந்த காலத்தில் ஆண்டவரே எல்லாரும் சோர்ந்து போய் தான் இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? கிறிஸ்தவர்களாகட்டும், கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களாகட்டும், எல்லாரும் சோர்ந்து போய் எப்படா இந்த கொரோனா முடியும், எப்படா திரும்பி அந்த பழைய நிலைமைக்கு நம்ம எப்படா எழும்பி வருவோம்னு சொல்லி ஒரு விதமான ஒரு டிப்ரெஷன், ஒரு விதமான சோர்வுக்குள்ளே தான் நம்ம எல்லோரும் இருக்கோம். ஆனால் நம்ம தேவ பிள்ளைகள் நம்ம சோர்வடையக்கூடாது. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், எவன் ஓடுகிறானோ அவனுக்கு தான் நான் இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவேன். இந்த வருஷத்தில் கர்த்தர் தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றணும்னா உட்காண்டிருக்கிறவர்களுக்கு அல்ல, எழும்பி ஓட வேண்டும். அல்லேலூயா. எழும்பி ஓடுங்க, விசுவாசத்தில் ஓடுங்க. விசுவாசத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு ஓடுங்க. காரியத்தில் தைரியமாக இறங்குங்க. கர்த்தரனோடு இருக்கிறார், கர்த்தரனை உயர்த்துவார். இந்த ஆண்டில் நான் கர்த்தர் நிச்சயமாக என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார், தேவைகளை சந்திப்பார்னு சொல்லி தொடர்ந்து ஓடுங்க. ஜெபத்தை செய்யுங்க, தொடர்ந்து வேத வசனத்தை வாசிங்க, தொடர்ந்து கர்த்தரோடு இணைந்திருக்கும்படி நிறைய பிரயாசப்படுங்க, கர்த்தரோடு நிறைய டைம் செலவு பண்ணுங்க. தொடர்ந்து ஓடும் பொழுது கர்த்தர் முதலாவது தரிசனத்தை நிறைவேற்றுவார். இரண்டாவது, யாருக்கு கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றுகிறார் என்றால், எந்த மனிதன் தன்னுடைய கண்களை நம்பாமல் தேவ வசனத்தை நம்புகிறானோ அவனுக்கு கர்த்தர் தம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். இது வரைக்கும் ஒருவேளை உங்கள் கண்கள் சொல்லுகிறத, செய்தியில் கேட்குறத, உங்கள் செவிகள் சொல்லுகிறத, உங்கள் மூளை சொல்லுகிறத எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு அப்படியே உட்காண்டிருந்தீங்கன்னா கர்த்தருடைய தரிசனத்தை இழந்து விடுவோம். அல்லேலூயா. ஆமாம். அதனால் ஒரு காரியத்தை சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர், என் கண்ணை சொல்லுறத நான் நம்ப மாட்டேன், என்னுடைய கண்ணு பார்க்கிறத நான் நம்ப மாட்டேன், நான் நம்புகிறதெல்லாம் தரிசனத்தை வைத்திருக்கிற தேவன் அதை குறித்த காலத்தில் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அது ஒன்று தான். மூன்றாவது, கர்த்தர் யாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுகிறார் என்றால், தரிசனத்தை எந்த மனிதன் கர்த்தருக்காக காத்திருக்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறார்? தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. ஸோ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்காக காத்திருங்க. உங்கள் கண்கள் சொல்லுகிறத நம்பாதீங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நம்பி விசுவாசித்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, ஆமா ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் மேல் தரிசனத்தை வைத்த தேவன் அதை நிச்சயமாய் நிறைவேற்ற நீர் உண்மையுள்ளவர் அப்பா. தரிசனத்தை வைத்த தேவன் அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். ஏற்ற காலத்தில் ஆண்டவரே தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவன் எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, எங்கள் கண்கள் காண்கிறதை நாங்கள் நம்பாமல் வேத வசனம் கர்த்தர் எங்களை குறித்து எதை சொல்லுகிறீர்களோ அதை மாத்திரம் நாங்கள் நம்பக்கூடிய ஒரு கண்ணை, ஒரு இருதயத்தை, ஒரு விசுவாசத்தை எங்களுக்குள்ள தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மேல் வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவீர். கர்த்தர் எங்கள் மேல் வைத்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றுவீர் அப்பா. எஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. Praise the Lord. Hallelujah, hallelujah. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹalleluya. நன்றி தகப்பனே. ஓ ஹalleluya. Praise the Lord. நன்றி ராஜா. ஒரு நாளும் வீணாகாது நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம், ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. சொல்லுங்க, நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம், ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. தொடர்ந்து ஓடுவேன், விட்டிட
விட்டிட மாட்டேன், ஜெபம் செய்வதை நான் நிறுத்திட மாட்டேன், தொடர்ந்து ஓடுவேன், விட்டிட மாட்டேன், ஜெபம் செய்வதை நான் நிறுத்திட மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்ந்து ஓடுவேன், விட்டிட மாட்டேன், பணி செய்வதை நான் நிறுத்திட மாட்டேன். ஆமா ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து ஓடுவோம்ப்பா. எங்கள் விசுவாசத்தில் ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஓடக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் கண்கள் பார்க்கிறதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் நம்பாமல் ஆண்டவரே எங்கள் கண்களை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் நம்பி புது பலன் அடைந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி நாங்கள் ஓட, விசுவாசத்தில் நம்பிக்கையில் தைரியமாய் ஓட எங்களுக்கு பலன் தருவீராக. நன்றி ராஜா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களை பலப்படுத்துவீராக, எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தேவ கிருபை, தேவ பிரசன்னம், தேவ மகிமை எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தட்டும் ஐயா. தேவைகளை சந்திங்கப்பா. ஆச்சரியமாய் அற்புதமாய் எங்களை நடத்துங்க. உங்கள் நாம மகிமைப்படும்படி எங்களை உமக்கென்று சாட்சியாய் நிறுத்துவீராக. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் பெருகுவீராக. நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்கள் மேலே, என் மேலே வைத்திருக்கிற தரிசனத்தை நிச்சயமாக ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவார். அதை தாமதித்தாலும் அதற்காக காத்திருங்க. பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருங்க. விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கர்த்தருடைய தரிசனம், அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ நாம மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட்.